மக்களின் துயரை துடைக்கும் மக்கள் சக்தி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்ததை அடுத்து நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கடந்த கால பகுதியில் குடிநீர், வீதி, பாலம், வடிகான், பொது மண்டபம் உள்ளிட்ட வசதிகளை பெற்ற மக்கள் நாடளாவிய ரீதியில் மக்கள் சக்தி 100 நாள் திட்ட பூர்த்தி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மக்கள் சக்தி 100 நாள் திட்ட பூர்த்தியை கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று கொண்டாடியது. தேவை கண்டு செயற்பட்டு தாகம் தீர்த்து வைத்த மக்கள் சக்தி குழுமமதை மனதார வாழ்த்துகின்றோம். மழலைகள் நாம் நூடூடி வாழ்க. குதூகலத்துடன் பள்ளி பயணத்தில் தடம் பதித்து தலை நிமிர்ந்து நிற்கும் மக்கள் சக்தியே, தண்ணீரை காவும் சுமையை குறைத்தாய், சுகத்தை தந்தாய், தாகம் தீரும் போதெல்லாம் உன் நினைவை தந்தாய். கிளிநொச்சி செருக்கன் மக்களுக்கான குடிநீர் திட்டத்தின் நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 100வது நாள் பூர்த்தியை செருக்கன் மக்கள் பொங்கல் பொங்கி கொண்டாடினார்கள். தலைமன்னாருக்கு சென்ற எமது குழுவினர் மீனவர்களுடன் இன்று கடலுக்கு சென்றனர். தலைமன்னார் பியர் இறங்குதுறை மீனவர்களுக்கான கழிவறை கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டவை மற்றும் 100 நாள் பூர்த்தியை மீனவர்கள் இவ்வாறு கொண்டாடினர். வவுனியா கப்பாச்சி கிராம மக்களும் தமது மகிழ்ச்சியை பொங்கல் பொங்கி வெளிப்படுத்தினர். இவர்களுக்கான குடிநீர் திட்டத்துக்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் குடிநீர் திட்டமும் பாடசாலை கட்டிடம் ஒன்றும் புனரமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாள் திட்ட பூர்த்தியின் மகிழ்ச்சியை பாடசாலை சமூகத்தினரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரும் இணைந்து கொண்டாடினர். இந்த உதவியை செய்து தந்தமைக்கு சக்தி குழாத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு களுவாங்கண்ணி மீனவர்களுக்கான கலங்கரை விளக்கத்தின் நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பொங்கி இன்றைய 100 நாள் பூர்த்தி நிகழ்வு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. எமது கிராமத்தில் இந்த வேலை திட்டத்தை செய்தமைக்கு மக்கள் சக்தி குழுவுக்கு எமது மீனவர்கள் அனைவரின் சார்பில் இந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருகோணமலை தோப்பூர் பாலத்தடிச்சேரி மக்களும் மக்கள் சக்தி 100 நாள் திட்ட பூர்த்தியை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதேவேளை கிண்டியா இடிவன் மக்கள் இவ்வாறு தமது மகிழ்ச்சியை வெளியிட்டனர். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட தம்பலகாமம் பொது நூலகத்திலும் பூர்த்தி தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அக்டோபர் 15ஆம் தேதி ஹட்டன் ருவன்புர மக்களுக்கான குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது. தமக்கான குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டவை மற்றும் மக்கள் சக்தி 100 நாள் திட்ட பூர்த்தியை முன்னிட்டு ருவன்புர மக்கள் பால் பொங்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 100 நாள் திட்ட பூர்த்தி நிகழ்வு ஹட்டன் காமினிபுரவிலும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவர்களுக்கான வடிகான் கட்டமைப்பின் நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெளிமடை மாளிகாத் என்ற பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இன்றைய 100 நாள் பூர்த்தி தின நிகழ்வை அலங்கரித்தன. இலங்கை கடற்படை மற்றும் சிறுநீரக நோய் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணி மக்கள் சக்தி திட்டத்துடன் இணைந்து வழங்கிய குடிநீர் திட்டத்துக்காக ஹம்பிகமோ மக்கள் தமது நன்றியை தெரிவித்தனர். பரம்பரையாக சுத்தமான குடிநீரின்றி சிரமப்பட்ட தனவல்வில ஹம்பிகமுவ ரத்மலான ஜனபதகம தேவரகம அலுத்வெவ கிவுலிகம மற்றும் கஹகுருல்லான் பெலிச போன்ற கிராமங்களின் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக குடிநீர் வழங்கியவைக்காக தமது நன்றியை தெரிவித்தனர். அத்துடன் வடமடஹா திகல் 6 புது மண்டபம் மற்றும் இதுருகாஸ்விவ வடிகான் ஆகியனவும் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக மக்களுக்கு கிடைத்த பயன்களாகும். அபிவிருத்தி கனவாகி போன தமனியாய மக்களுக்கு சில நாட்களுக்குள் வீதியை புனரமைத்து வழங்கியவை நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சி அடைந்தமைக்கு மற்றொரு காரணமாகும். தமனியாய வீதியில் உள்ள உஸ்தான பாலத்தினூடாக பயன்பெறும் மக்கள் தமது மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினர். சுனாமியினால் பலவற்றை இழந்த பத்திகம பெப்டிஸ் கிராமத்தில் கூடிய இந்த மக்களுக்கு பல வருடங்களாக சுத்தமான குடிநீர் வழங்கப்படவில்லை. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இவர்களுக்கு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன.